ஹாய் மக்களே! இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு புதுசா ஒரு ட்ராமா தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். ட்ராமாவோட நேம் வந்து ஒன்லி ஒன். இது ஒரு சைனீஸ் ட்ராமா. சைனீஸ் ட்ராமானாலே சூப்பரா தான் இருக்கும். இந்த ட்ராமா எப்படி இருக்குன்ட்டு வாங்க எபிசோட் 1க்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எபிசோட் ஸ்டார்ட்டிங்லேயே ஒரு 2 பசங்கள காமிட்றாங்க. அவங்க தான் வந்து நம்மளோட மெயின் லீட். மேலே இருக்கான்ல அவனோட பேர் வாங்கு. கீழே நிற்கிறவனோட பேர் ஜாங் டியான். இவங்க 2 பேருக்கும் ரொமான்ஸ் எப்படி ஸ்டார்ட் ஆகுது, எப்படி காதல்லாம் விழுறாங்க, இவங்க 2 பேருக்குள்ள சண்டை வருமா அப்படின்றத வாங்க பார்த்து எபிசோட் 1க்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். ஜாங் டியானை பார்த்தாலே ரொம்ப அழகாக இருக்க மாதிரி இருக்குல்ல. கமெண்ட் பாக்ஸில் இவனை பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிடுங்க. எபிசோட் ஸ்டார்டிங்லேயே இவங்க வேறு திசையில் இருக்காங்க. நம்ம ஜாங்வாங்கோட என்ட்ரியை தான் இப்போ பார்க்குறான். அவன் வந்து ஒரு ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கான். இப்போ இவன் எங்கேருந்து போயிட்டு இருக்கான்னா வேற ஊர்லேருந்து இந்த ஊருக்கு வந்து இந்த ஸ்கூலுக்கு இப்போ புதுசாக அவன் ஜாயின் பண்ணுறான். இங்கே ஜாங் டியான் வந்து ஒரு நார்மலான ஒரு பையன். அந்த ஸ்கூல்லே தான் படிக்கிறான். இவன் எப்பயும் ஒரு பூனையை கொஞ்சிட்டு வருவான். இவனை பார்த்தாலே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அமைதியாக இருக்க பையனாக தான் தெரியுது. ஆனால் வாங்க அப்படி கிடையாதுங்க. அவன் ரொம்ப சுட்டித்தனமாக க்யூட்டான ஒரு பையன். அவனும் இப்போ ஸ்கூலுக்குள்ளே என்ட்ரி ஆகிறான். அப்போ அவங்க கிளாஸ்மேட்லாம் இருந்துட்டு ஒரு விஷயத்த நோட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நம்ம கிளாஸுக்கு ஒரு புது பையன் வரானா, அது வேற ஊரில் பெரிய ஸ்கூலில் படிச்சிருக்கானா, இங்கிலீஷ் நாலேஜ்லாம் நல்லா இருக்குமா, அதுவும் டேரெக்டாக கிரேட் 2க்கு நம்ம கிளாஸுக்கே வரானா, அது மட்டும் இல்லாத ரொம்ப ஹேண்ட்ஸமாக டாலாக வேற இருப்பானா அப்படின்ற மாதிரி சொல்ல அங்கே இருக்க பொண்ணுங்களாம் வந்துட்டு ரொம்ப குஷியாக வராங்க. அந்த டைம் பார்த்து ஹீரோ டைன் அங்கே என்ட்ரி ஆக அவனுக்கு வழியை விடுங்க அப்படின்ட்டு அங்கே இருக்கவங்க எல்லாருமே அரண்டு போயிடுறாங்க. அந்த அளவுக்கு டேரக்ட் போல டைன் இருந்துட்டு அப்போ அங்கே ஒரு கோன்னு ஒரு பையன் இருப்பான். அவன் மட்டும் வந்துட்டு டைன்கிட்ட பேசுவான் போல. அவன் இருந்துக்கிட்டு டைன்கிட்ட இந்த மாதிரி புதுசாக ஒரு பையன் வரான் அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ அதுக்கு நான் என்ன பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி இவன் கோவமா கேட்க, சரிடா ஒன்றும் பண்ண வேணாம் நீ கூலாரு அப்படின்ற மாதிரி கோ இருந்துட்டு திரும்பி உட்காந்துக்கிறான். இந்த சைடு வந்துட்டு வாங்க தான் காட்டுறாங்க. அவன் வந்துட்டு யாரு கூட ஃபோனில் பேசிகிட்டு இருக்கான். இந்த மாதிரி இந்த ஸ்கூலில் வந்துட்டு ஃபோன்லாம் யூஸ் பண்ணக்கூடாதா, இந்த ஸ்கூலில் எனக்கு ரொம்ப பிடிக்காத மாதிரி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி இங்கே வாங்க பேசிகிட்டே இருக்கக்குள்ள அங்கே சார் இருக்காரு. சார் வந்துட்டு எப்போ ஃபோன்லாம் இங்கே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல, அவன் வந்துட்டு சாரி சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உட்காரான். அப்போ சார் வந்துட்டு அப்பா எதுக்கு இப்போ நிறைய ஸ்கூல் மாறின மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு வாங்க வந்துட்டு எங்கள் அப்பாவோடைய ஜாபு தான் சார், அவர் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருப்பார், அதனால நானும் மாற வேண்டிய சுச்சுவேஷன் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஓ அப்படியா அப்படின்ட்டு இந்த மாதிரி உன்னோட இங்கிலீஷ் ஆக்சன்ட் நல்லா இருக்குது, சைனீஸும் உனக்கு பெட்டராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன், ஆனால் மற்ற 3 சப்ஜெக்டில் நீ நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணும், மேக்ஸு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரினா நீ நல்லா படிக்கணுப்பா அப்படின்ட்டு புக்கு கொடுத்துட்டு, அது மட்டும் இல்லை இந்த ஸ்கூலு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு, உனக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும், பார்த்து நடந்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு வாங்க வந்துட்டு சார் வந்துட்டு அவன் கிளாஸ் ரூமுக்கு கூப்பிட்டு போயிட்டு இருக்காரு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறதுக்காக. அப்போ நடுவில் வந்துட்டு நோட்டீஸ் போர்டு இருக்கும். அதில் உள்ள கிரேட்ஸ் எல்லாம் வந்து காமிச்சிட்டு இருக்காது. உன் கிளாஸில் யார் கிரேட் வாங்கியிருக்கா அப்படின்ற மாதிரி காமிக்க, அங்கே ஜான்டியான்றவன் தான் ஃபஸ்ட்டு இருப்பான். வேறு யாரும் இல்லை நம்ம ஹீரோ தான். அதை பார்த்துட்டு ஜான்டியானா, ஓ இந்த பேர் இங்கேயும் என்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்துருச்சா அப்படின்ட்டு இவன் அந்த பேருக்கு எப்படி டென்ஷன் ஆகிட்டே போகிறான் கிளாஸ் ரூமுக்கு. கிளாஸ்க்குள்ளே போயிட்டு இதுதான் உன் சீட்டு போய் உட்காந்துக்கோ அப்படின்ற மாதிரி சார் வந்துட்டு வாங்கிட்ட சொல்லிட்டு, இந்த மாதிரி ஹெட்ஃபோன்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, முக்கியமாக ஃபோன்லாம் எடுத்துகிட்டு வரக்கூடாது, நாளும் உன்னை சும்மா விடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன். அங்கே கோ வந்துட்டு ஃபோன் எடுத்துகிட்டு வந்திருப்பான். அதை பிடுங்கி வச்சுக்கிட்டு, என்னடா ஃபோன்லாம் எடுத்துகிட்டு வர, இந்த மாதிரி ஃபோன் எடுத்துகிட்டு வந்தேன் அவ்வளோதான் மறுபடியும் அப்படின்ட்டு டிசிப்ளின் லீடர்ட்ட எனக்கு பாயிண்ட்டை குறைங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேயும் சார் கிளம்பி போக, வாங்க வந்துட்டு என்னால் தானே ஆச்சு மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி கோட்டை கேட்பான். சாரி. அவன் வந்துட்டு டே ஏன்டா இப்படி உன் மேலே பழைய தூக்கி போட்டுக்கிட்டேன், நான் தாண்டா எடுத்துகிட்டு வந்தேன், இப்போ உன் சீட்டில் உட்காரு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கே டைனை வந்து வாங்க எழுப்பி விட்றான். வாங்க பார்த்துட்டு டைனை வந்துட்டு இங்கே பாரு உன் மூச்சு கதை என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு, நான் போய் பின்னாடி போய் உட்காரேன் அப்படின்ற மாதிரி சைலண்ட்டாக பின்னாடி போக, இதெல்லாம் பார்த்துட்டு வாங்க இப்போ நான் என்ன பண்ணேன்ட்டு பின்னாடி போய் உட்கார அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏன் உனக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி அவன் போய் அங்கே உட்காரான். அப்போ வாங்க வந்துட்டு கோ கூப்பிட்டு இவன் இருக்கனா அப்படின்ற மாதிரி கேட்க, கொஞ்சம் லைட்டாக அப்படின்ற மாதிரி சொல்ல, ஓ என்கிட்ட வச்சுக்கிறேன்டா அப்படின்ற மாதிரி இவன் இங்கே புலம்பிட்டே உட்காந்துட்டு கிளாஸ் எல்லாம் முடிஞ்சுட்டு இவன் வீட்டுக்கு கிளம்பி போகிறான். யாரு கூட பேசிக்கிட்டே, இந்த மாதிரி எனக்கு இந்த ஸ்கூலே பிடிக்கல, அந்த ஜான்ற பேர் என்னை துரத்திட்டே வருது அப்படின்ற மாதிரி ஃபோனில் பேசிகிட்டே வர வீட்டுக்கு. அப்போ அவங்க அப்பா வந்துட்டு வெளியே நின்றுட்டு இருப்பாரு. நீ வாடா வாடா உனக்காக தான் வெயிட் பண்ணிருக்கேன், இங்கே பேர் ஜான் ஆண்டி வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். இப்போ தான் தெரியுது இந்த ஜான்ற பேர் ஏன் எனக்கு பிடிக்கலன்ட்டு. நம்ம வாங்குக்கு அம்மா இல்லை, அவங்க இறந்துட்டாங்க, அப்பா மட்டும்தான். அவங்க இறந்ததுக்கப்புறம் அப்பா இருந்துட்டு ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க போல் ரொம்ப நாளாகவே. இந்த விஷயம் இவனுக்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. ஆனால் அவனுக்கு அந்த ஆண்டியை பிடிக்கல போல். இவங்க அப்பா வந்து அவங்க கூட பழகிறதும் இவனுக்கு பிடிக்கல போல். அதனால தான் அந்த ஜான்ற பேரை அவன் வெறுக்கிறான். இதெல்லாம் அப்படியே வாங்க வந்துட்டு நினச்சி பார்த்துட்டு இருக்குள்ள அவங்க அப்பா வந்துட்டு ஜாங் டேனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இதுதான் அண்ணன் அப்படின்ட்டு. ஜானோட அந்த ஆன்ட்டியோட பையன் தான் போல இவன். அதை பார்த்துட்டு ஓ நீயா அப்படின்ற மாதிரி இங்கே அவன் டென்ஷன் ஆக, அப்போ இங்கே டைன் வந்துட்டு நீ தான் அந்த நல்ல பையனா அப்படின்ற மாதிரி இங்கே கேட்க, என்னது நல்ல பையனா அப்படின்ற மாதிரி அவன் கோவப்படுறான். அப்போ அவங்க அப்பா இருந்துட்டு இருப்பா பொறுமையாக இருப்பா அப்படின்றவன் சொல்ல,
இங்கே டைனோட அம்மா இருந்துட்டு நீங்கள் ஆல்ரெடி ஸ்கூலில் மீட் பண்ணிக்கிட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க இவனெல்லாம் நான் பார்த்ததே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல இவனுக்கு வாங்குக்கு கோவம் வருது. எனக்கு வயிற்று வலிக்குது அப்படின்ற மாதிரி அவன் ரூமில் போய் உட்காந்துட்டு அவங்க அம்மாவை நினச்சி பார்த்துட்டு இருக்கான். அவங்க அம்மா இருந்துட்டு இவனுக்கு உடம்பு சரியாது அப்பெல்லாம் ஒரு லெமன் டீ ஜூஸ் தான் போட்டு தருவாங்க போல். அதை நினச்சி பார்த்துட்டு இங்கே உட்காந்துட்டு இருக்கக்குள்ளேயே இவனோட ஃப்ரெண்டு கால் பண்ணுறான். இவனும் அட்டன் பண்ண அவன் ஃப்ரெண்டு இருந்துட்டு டே என்னடா புது ஸ்கூல் போனதுக்கப்புறம் எங்களெல்லாம் மறந்துட்டியா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு ஸ்கூல்லாம் எப்படி போச்சு அப்படின்ற மாதிரி கேட்க உடனே இருந்துட்டு நான் அங்கே இருந்துட்டு டென்ஷனில் கட் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் மறுபடியும் அவன் ஃபோன் அடிக்க அவன் ஃப்ரெண்டு. அப்புறம் அட்டன் பண்ண டேய் நம்ம அனுப்பிச்சிடுறா நான் ஒன்றும் எதுவும் கேட்கல அப்படின்னு நம்ம சொல்ல சரி என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி இங்கே வந்து வாங்க கேட்குறான். சரி கிளாஸ்லாம் எப்படி போச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல ஓடா மோசமாக போச்சு, இங்கே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குடா, எக்ஸாம்டா நாளைக்கு வேற, நான் இந்த டெக்ஸ்ட் புக்கே இப்போ இன்னும் திறந்து கூடயும் பார்க்கல, நாளைக்கு நான் எப்படி எக்ஸாம் எழுத போகிறேன்னு தெரில, சைனீஸையும் இங்கிலீஷே விட நான் எப்படியே மேனேஜ் பண்ணிப்பேன், மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிலாம் இருக்கேடா அப்படின்ற மாதிரி இங்கே சொல்ல அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு கிளாஸில் என்ன நடந்தது அப்படின்றத காட்டுறாங்க. வாங்க இருந்துக்கிட்டு கோட்டை ஏன் இந்த மாதிரி கிளாஸுக்கு யாரும் வரல ஸ்டாஃப்லாம் அப்படின்ற மாதிரி கேட்க டே இன்னைக்கு வந்து வீக்கெண்டுடா, இன்னைக்கு சாட்டர்டே இல்லை, யாரும் வரமாட்டாங்க, செல்ஃப் ஸ்டடி தான் பண்ணிக்கணும், அது மட்டும் இல்லாத நாளைக்கு எக்ஸாம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல என்னது டெஸ்ட்டா என்னடா சொல்கிற அப்படின்ற மாதிரி கேட்க ஆமாண்டா நாளைக்கு டெஸ்ட்டு தான், நாளைக்கு மேக்ஸ் டெஸ்ட் இருக்குல்ல அப்படின்னு நம்ம சொல்ல என்னது மேக்ஸ் டெஸ்ட்டா, இதை எப்படி நான் படிக்கிறது அப்படின்னு சொன்னால் நீயே தான் படிச்சுக்கணும், இங்கே வேறு வழி இல்லை, நீனே தான் எல்லா புக்கையும் படிச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆத்தாடியாத்தான் நான் எப்படியும் இந்த ஸ்கூலை விட்டு நின்னாகணும் அப்படின்ற மாதிரி இவனுக்கு தாட் வந்துடுது. இதெல்லாம் பற்றி இங்கே சொல்லிட்டு இருக்க அப்போ இவன் வந்துட்டு அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட ஹெல்ப் கேட்பான். இந்த மாதிரி உன்னோட சிலபஸும் என்னோட சிலபஸும் சேமாக தான் இருக்குது, அதனால நான் கொஷின்ஸ்லாம் அனுப்புகிறேன், எனக்கு அதுக்கு ஆன்சர் மட்டும் எப்படியாச்சும் வாங்கி கொடுத்துரு அப்படின்ற மாதிரி சொல்ல நீ ரொம்ப ஸ்மார்ட்டு தான்டா அப்படின்ற மாதிரி அவன் ஃப்ரெண்டு வந்துட்டு இங்கே வாங்கிக்கிட்ட சொல்லிட்டு இருப்பான். இந்த ஃப்ரெண்டு கேரக்டரை நீங்கள் வேறு ஏதோ ஒரு சீரீஸில் பெரிய ஃபேமஸான சீரீஸில் பார்த்துருந்தீங்கன்னா ஞாபகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், அது கரெக்டாக நான் சொல்கிறேன். அப்படியே இந்த சீன்லாம் கட் ஆகுது. அடுத்த நாள் ஸ்கூலில் தான் கட்டுறாங்க. அங்கே இருந்துட்டு மேக்ஸ் டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அங்கே மேம் இருந்துட்டு யாரும் காப்பி அடிக்கக்கூடாது, காப்பிலாம் அடித்தா அவ்வளோதான் புதுப்பையா தெரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி இங்கே வாங்கிக்கிட்ட சொல்ல வாங்க இருந்துக்கிட்டு நான் வந்து சி ஆப்ஷனை தான் எழுதலான்ட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி இங்கே சொல்லலாம். கடைசியில் பார்த்தா அங்கே மேக்ஸுக்கு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கெலாம் ஆப்ஷனே கிடையாது போல், எது கொஷின் கொடுத்துருக்காங்களோ அதை தான் எழுதணும் போல். இவன் இப்படி புலம்பிட்டு இருக்கக்குள்ள நீ வேணா எல்லாத்துக்குமே சி ஆன்சரே எழுதி வையன் அப்படின்ற மாதிரி பின்னாடி இருந்துட்டு டைம் சொல்லுவான். நான் எது வேணா எழுதுவேன் உனக்கு என்னடா அப்படின்ற மாதிரி இங்கே வந்து வாங்குந்துட்டு சொல்ல இவனுக்கு கோவம் வருது. சரிடா நீ எதையோ எழுதிட்டு போய் ஆன்சர் பேப்பரை கூடுறா அப்படின்ற மாதிரி அவன் வாங்கி வந்து எழுத ஆரம்பிக்கிறாங்க. எல்லாம் இருந்துட்டு பரபரன்னு எழுத இவன் முடிச்சுட்டு டக்குன்னு வெளில போகிறான். வாங்கு அப்போ மேம் இருந்துட்டு எங்கேப்பா போகிற, போய் இன்னொரு டெஸ்ட் இருக்கு போய் உட்காரு அப்படின்ற சொல்ல இன்னொரு டெஸ்ட்டா அப்படின்ட்டு அவன் போய் உட்காடுறான் முழிச்சுக்கிட்டு. அப்போவே சார் சொல்லியிருப்பாரு இந்த ஸ்கூல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு, என்னன்னா ஒரு எக்ஸாமுக்கும் மெயின் பேப்பர்னு ஒன்று இருக்கும், அப்போ வந்து அடிஷ்னல் பேப்பர்னு ஒன்று இருக்கும் போல் டெஸ்ட்டு, அது ரெண்டுமே ஒரே நாளே நடக்கும் போல். இந்த விஷயத்துக்கோ சொல்ல இவனுக்கு ரொம்ப பத்திக்கிட்டு வருது, என்னடா ஸ்கூலுக்கு தெரியாமல் வந்து மாட்டிக்கிட்டேனா அப்படின்ற மாதிரி இங்கே வாங்க வந்து முழிச்சிட்டு இருப்பான். அப்படியே வாங்க பண்ணுறதெல்லாம் நம்ம டைம் இருந்துட்டு குட்டி ஸ்மைலோடய அவனை பார்த்துட்டே இருப்பான். இப்படியே இங்கே எக்ஸாம்லாம் முடியுது. வாங்க வந்துட்டு அப்படியே நடந்து வரக்குள்ள இங்கே போகிறான். அப்போ மற்ற பசங்களாம் வந்துட்டு இந்த புது பையன் எப்படி இருந்தாலும் இந்த எக்ஸாமில் ஃபெயில் ஆக தான் போகிறான், புதுசில் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கேன். எனக்கு டென்ஷன் ஆகுது. அப்படி டென்ஷன்லேயே போயிட்டு இருக்குள்ள இங்கே டைம் வந்துட்டு சார்கிட்ட பேசிகிட்டு இருப்பாரு. சார் வந்துட்டு இங்கே பாருப்பா அவங்க அப்பா நினச்சதை வச்சுட்டு எக்ஸாம்லாம் கோட்டை விட்டுறது அப்படின்ற மாதிரி சொல்ல அதெல்லாம் பண்ண மாட்டேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு இவன் இங்கே திரும்ப வாங்க இருந்துட்டு இதெல்லாம் கேட்டுட்டு நின்றுட்டு இருப்பான். நீ என்னடா இங்கே அப்படின்ற மாதிரி சார் இருந்துட்டு கேட்க இல்லை நான் என் கிளாஸ் டேரக்டர் சாரை பார்க்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்படியே டைம் இருந்துட்டு வாங்க முறைச்சிக்கிட்டே போக இங்கே வாங்க வந்துட்டு சாரை பார்க்க வரான். அந்த சார் ஆல்ரெடி நம்மளுக்கு தெரிஞ்ச சார் தான். இந்த சார் எந்த சீரீஸில் மெயின் லீடாக நடித்தார் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி விட்டுடுங்க. அப்படியே சார் இருந்துட்டு இன்றைக்கி எக்ஸாம்லாம் எழுதி முடிச்சிருப்பப்பா, சரி நீ இன்றைக்கி தான் வந்த நேற்று தான் வந்த இன்றைக்கி எக்ஸாம் எழுதியிருப்ப, இதுக்கு மேலே நீனே தான்ப்பா படிச்சுக்கணும், உனக்காக கிளாஸ்லாம் எடுக்க முடியாது செகண்ட் கிரேடு, இனிமேல் தேர்ட் கிரேடு ஸ்டார்ட் பண்ணிவிடும் எக்ஸாமுக்காக, நீ அடுத்த வாரம் எக்ஸாமில் மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் 50 பாயிண்ட்ஸு, சைனீஸ் அண்ட் இங்கிலீஷில் வந்து நீ 60 பாயிண்ட்ஸ் வச்சு எடுக்க பாருப்பா, அப்போ தான் வந்து நம்ம கிளாஸ் வந்து ஃபஸ்ட்லேயே எப்பயும் இருக்கும், எங்கள் கிளாஸ் தான் எப்பயும் ஃபஸ்ட்டு, ஒன்றால் வந்து பின்னாடி தள்ளிடக்கூடாது, குட் லக் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி அமுச்சு விட மறுநாளே வந்து பேப்பர் திருத்தி கையில் கொடுத்துருவாங்க. இவன் இருந்துக்கிட்டு 3 சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகிடுவான். அதாங்க மேக்ஸு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில். இதை பார்த்தோன்னே இருந்துட்டு நான் வீட்டுக்கு போகிறேன்டா அப்படின்ற மாதிரி இவன் கிளம்ப போக கோ இருந்துட்டு பெல் அடிச்சிச்சுன்னா இதுக்கு மேலே நீ கிளம்ப முடியாது உட்காரு அப்படின்ற மாதிரி சொல்ல சாரும் வந்துடுவாங்க. சார் வந்து உள்ள தெரிஞ்சோடனே நேற்று டெஸ்ட் பேப்பர் இன்னைக்கு திருத்தி கையில் கொடுத்துருப்பாங்க, ஆனால் நம்ம கிளாஸ் இருந்துட்டு இந்த தடவை டவுன் ஆகிடுச்சு மற்ற கிளாஸை விட, எதனாலன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்க பசங்கள்கிட்ட எல்லா பசங்களும் வந்துட்டு வாங்க தான் பார்க்குறாங்க. சார் இருந்துட்டு எதுக்கு ஒருத்தவங்களே வந்து பார்க்குறீங்க, வாங்க ஏந்திரிப்பா,
இந்த மாதிரி நீ 3 சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆயிட்ட. அத பத்தி விட்டுட்டு நீ நேத்தி தான் வந்த. ஆனா இங்கிலீஷ்லயும், சைனீஸ்லயும் நீ தான்ப்பா கிளாஸ்ல அதிக மார்க் எடுத்திருக்க அப்படின்னு சொல்லி பாராட்டி உட்கார வைக்க, கோ வந்துட்டு சூப்பர்ரா அப்படின்ற மாரி இங்க சொல்லிட்டு இருப்பான். அப்படியே வாங்க வந்துட்டு திரும்பி டைன பார்க்க, டைன் வந்துட்டு சோடா பெட்டியோட உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு, இவன் என்னடா இப்படி உட்காந்துருக்கான் அப்படின்ட்டு டைனையே பார்த்துட்டு இருக்க வாங்க. டைன் வந்துட்டு இவன் என்ன இப்படி பார்க்குறான் அப்படின்ட்டு கண்ணாடியை கழட்டி வச்சுட்டு, வாங்கோட பென் கீழே விழுந்திருக்கு போல. அதை எடுத்து கொடுக்கறதுக்காக தான் கேட்கறதுக்காக தான் திரும்பி இருப்பான். டைன் வந்துட்டு அந்த பெண்ணை எடுத்துட்டு அவன் பாக்ஸில் வச்சுப்பான். டேய் என்னடா பெண்ணை கூட நான் கையெழுத்து போண்டா அப்படின்ற மாதிரி கேட்க, முடியாது தர முடியாது அப்படின்ற மாதிரி டைன் சொல்ல, டேய் சரி அதை விடு, நம்ம பேப்பராச்சும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கையெழுத்து போட்டுக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்க, முடியாதுடா அப்படின்ற மாதிரி இங்கே டைன் சொல்லிடுவான். டேய் வாத்தியார் சொன்னது உன் காலில் விழுவலையா, இப்படி மாற்றி விட்டுக்க தானே சொன்னார் அப்படின்ற மாதிரி சொல்ல, முடியாது முடிச்சதை பார்த்துக்க அப்படின்ற மாதிரி டைன் சொல்ல, அப்போடா அப்படின்ற மாதிரி வாங்க வந்துட்டு உட்காந்துப்பான். வாங்க இருந்துட்டு வீட்டுக்கு போக அங்கே லேடிஸ் செப்பல்லாம் இருக்குது. இவனுக்கு புரிஞ்சு போயிடுச்சு டைனோட அம்மா வந்துட்டாங்க போல் அப்படின்ட்டு. இவனை வந்துட்டு அவங்களெல்லாம் பார்த்துட்டு பார்க்காத மாதிரி மேலே போக, அப்போ அவங்க அப்பா வந்துட்டு, டேடி உங்கள் டேரக்டர் சாரை மீட் பண்ணியா, அவர் வந்துட்டு சொன்னார் நீ நல்ல மார்க் எடுத்துருக்க போல அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாம் நல்ல மார்க் எடுத்துக்கிட்டேன், 3 சப்ஜெக்டில் ஃபெயிலாக போயிட்டேன் அப்படின்ற மாதிரி இங்கே அப்பாட்ட கத்திட்டு மேலே போக, அப்போ டைனோட அம்மா இருந்துட்டு, சரி விடுங்க பிள்ளைங்க இப்படி தான் இருப்பாங்க, என் பிள்ளைங்க வரான்னு சொல்லியிருக்கான், அவன் வரானா வரலையான்னு தெரில அப்படின்ற மாதிரி இவங்க வந்துட்டு இங்கே பேசிகிட்டு இருக்க, சரி வாங்க சாப்பிடாச்சும் சொல்லலாம் அப்படின்னு சொல்ல, அவனுக்கு பசிச்சா அவனே சாப்பிட்டுப்பான், அவன் கொஞ்சம் சபானான கிட்டு, அது மட்டும் இல்லாத கொஞ்சம் நல்ல பையனும் கூட தான் அப்படின்ற மாதிரி எங்கள் அப்பா இருந்துட்டு அவங்கள்ட்ட சமாதானப்படுத்திட்டு இருப்பாங்க. இங்கே டைன் இருந்துட்டு அந்த பூனையை கொஞ்சிக்கிட்டு அப்படியே யோசிச்சுட்டே உட்காந்துட்டு இருக்கான், அந்த வீட்டுக்கு போகலாமா வேணாமா அப்படின்ட்டு. அடுத்த சைடில் வாங்க வந்துட்டு அவனோட ஃப்ரெண்டை பேசிட்டு இருக்காங்க. அவன் ஃப்ரெண்டு வந்துட்டு, இந்த மாதிரி நீ கேட்ட ஆன்சரை வந்து கேட்டு பார்த்துருக்கேன்டா, அவங்களாட்டி போட்டுட்டு இருக்காங்க செம்ம, அவங்க எப்படியாச்சும் போட்டு கொடுத்துருவாங்க, நீ கவலைப்படாத அப்படின்ற மாதிரி சொல்ல, எனக்கு எப்படியாச்சும் நீ ஆன்சர் வாங்கியே கொடுத்தாவணும்டா, நானே ஆல்ரெடி 3 சப்ஜெக்டில் ஃபெயிலாக போயிட்டேன், ஆனால் சைனீஸ்லேயும் இங்கிலீஷ்லேயும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, அவன் ஃப்ரெண்டுக்கு பரவாயில்லடா சைனீஸ்லேயும் இங்கிலீஷ்லேயும் பாஸ் ஆகிட்டாவில் அப்படின்னு கேட்க, அது முக்கியம் கிடையாது, நான் எப்படியாச்சும் இந்த ஜாங் டைனை முந்தணும். அதுக்கு அவன் ஃப்ரெண்டு வந்துட்டு, டே அந்த ஜான்ற பேருனாலே அவனுக்கு பிடிக்கலையாடா அப்படின்ற மாதிரி கேட்க, சரி ஃபோனை வை எனக்கு பசிக்குது அப்படின்ற மாதிரி கீழே போக, டைனோட அம்மா வந்துட்டு இந்தாப்பா இதை சாப்பிட்டு அப்படின்ற மாதிரி எழுதி வச்சுருப்பாங்க ஒரு டப்பாவில் டிஃபன் பாக்ஸ் வச்சு. ஆனால் வந்துட்டு இவன் வந்துட்டு அந்த பேருனால இதை சாப்பிடாம போயிட்டான். அங்கே சிப்ஸ் எடுத்துகிட்டு மேலே வந்து ஒரு ரூமுக்கு போக, அந்த ரூமில் வந்துட்டு தொடச்சி சுத்தம் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை பார்த்துட்டு என்னடா இவ்வளோ க்ளீனாக இருக்கேன் அப்படின்ட்டு வாங்க வந்துட்டு வெளில போய் உட்காடுறான். வெளில போய் உட்காந்துட்டு இந்த மாதிரி அவனை முந்தெல்லாம் தேவையில்ல, ஆனால் நான் பாஸ் ஆகணும் அப்படின்ற மாதிரி இங்கே அவன் மனசுக்குள்ளே பேசிகிட்டு இருக்கக்குள்ள டைன் வந்துட்டு சூட்கேஸோடு அங்கே வந்து நிற்கிறான். அதை இவன் பார்த்துட்டு, இந்த மாதிரி என்ன இவன் இங்கே இருக்கானே போகிறானே அப்படின்ட்டு, ஜாங்டைன் நெல்லு அப்படின்ற மாதிரி இங்கே வாங்க கூப்பிடு, இவனும் மேலே பார்த்துருவான். பார்த்துட்டு இவன் டக்குன்னு மறைய பார்ப்பான். நான் எதுக்கு மறையணும் அப்படின்ட்டு வாங்க வந்துட்டு அப்படியே முன்னாடி வருவான். இவனை வந்துட்டு கீழே இருந்து மேலே வாங்க பார்க்க, வாங்க இருந்துட்டு இன்னசென்ட்டாக க்யூட்டாக அப்படியே வந்து நம்மளோட டைனை பார்த்துட்டே இருக்க. அப்போ டைனுக்கு ஒரு கால் வரும், நீ அங்கே தான் இருக்க போறியா அப்படின்ற மாதிரி கேட்க, நாங்கள் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுவான். அப்போ இவனை வந்துட்டு மறுபடியும் கிளம்பி போகிறான். அப்போ அம்மாவும் அப்பா வந்துட்டு, டே டைன் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், வா உள்ளே வா அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே சுத்தம் பண்ணி வச்சுருப்பாங்களே அந்த ரூமில் தான் டைனை தங்க வைக்க போகிறாங்க போல். அங்கே தான் வாங்க இருந்துட்டு இருப்பான். உடனே இருந்துட்டு ஆத்தாடியும் இங்கே ரூமுக்கு தான் வர போகிறான் அப்படின்ட்டு குடுகுடுன்ட்டு கதவெல்லாம் சாத்திட்டு அவனோட ரூமில் போய் ஒளிஞ்சுப்பான். இங்கே அப்பா அம்மாலாம் இருந்துட்டு, இதுதான்ப்பா பாத்ரூமு, இதுதான் வாங்கோட ரூமு அப்படின்ற மாதிரி அங்கே இவனுக்கு எல்லா இடத்தையும் சுற்றி காமிச்சிட்ருக்க. வாங்கோட ரூமை பார்த்துட்டு அப்படியே முறைச்சிட்டே அவன் ரூமுக்குள்ளே போகிறான். ரூமுக்குள்ளெல்லாம் போயிட்டு அவன் நின்றுட்டு இருக்கான். இந்த பக்கம் இவன் இருந்துட்டு இந்த பக்கம் யோசிச்சுட்டே இருக்கான். இவனுங்க 2 பேரும் என்ன யோசிக்கிறானா, இவன் இருக்க இடத்துல நான் எப்படி இருக்கிறது அப்படின்ற மாதிரி இங்கே ஒரு மைண்ட் வாய்ஸ் ஓடிட்டே இருக்கு. அப்படியே இந்த எபிசோடு முடியுது. இந்த எபிசோடில் 2 கேரக்டர் வந்து ஆல்ரெடி வந்துட்டு பெரிய ஒரு சீரீஸ்லாம் நடிச்சிருப்பாங்க. இன்னும் ஒரு கேரக்டர் ஒரு மூவியில் நடிச்சிருப்பாங்க. அந்த மூவி நான் எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கேன், வேறு பெரிய சேனல்லே போட்டிருக்காங்க. அது யார்கிட்ட மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு, சீரிஸ் முடிஞ்சிச்சுன்னு பார்த்தா ஒரு குட்டியே ஒரு ஸ்வீட் மூமெண்ட் அப்படின்னு காட்டுறாங்க. நம்ம வாங்க வந்துட்டு ஃபஸ்ட்டு கிளாஸ் ரூமுக்கு நடந்து போயிட்டுருக்குள்ள தப்புக்கடின்னு கீழே விழுந்துடுவான். ஆத்தாடி யாரும் பார்க்கல அப்படின்ற மாதிரி இவன் வந்துட்டு மீசியில் மண் ஓட்டல அப்படின்ற மாதிரி நடந்து போக்கல. நம்ம டைன் வந்துட்டு இந்த சீனெல்லாம் பார்த்துட்டு க்யூட்டாக சிரிச்சிட்டு இருப்பான், யாரோட அந்த பையன் அப்படின்ற மாதிரி. அப்படி இந்த க்யூட் மூமெண்ட்டும் முடியுது. இந்த சீரிஸ் ரொம்ப சூப்பராகவே இருக்குல்ல. இவனுங்க 2 பேருக்குள்ள கெமிஸ்ட்ரி எப்படி நடக்க போகுது அப்படின்ட்டு வரப்போகிற எபிசோடெலாம் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் போட்டுருங்க, அப்போ தான் மற்ற பேருக்கு போய் சேரும். டாடா.